டயர்டா இருக்கு, லேசியா இருக்கு. இன்னைக்கு எழுந்து லஞ்ச் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மூடே இல்ல. ஆனா வந்து ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு மீல் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளங்கி துவையல வந்து சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த முள்ளங்கி துவையல். இதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது 3மே நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க. ஸோ இதோடைய மொத்த இன்கிரீடியன்ட்ஸோட லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அது கூட 20 வரமிளகா, 1 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்து அப்படிலாம் 3, 4 பல்லு வந்து வெள்ளைப்பூடு தோலோட போட்டோன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா அந்த எல்லாமே வந்து வறுபடுற அளவுக்கு வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதே கடாயில ஒரு 3 முள்ளங்கிய நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், 2 வெங்காயம், 3 முள்ளங்கி, தேவையான அளவு உப்பு. இதிலயே ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த உப்புலேருந்து வர தண்ணி, வெங்காயத்துலேருந்து வர தண்ணி வந்து அந்த முள்ளங்கிய உங்களுக்கு நல்லா வேக வச்சுரும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. இதிலயே வந்து புளியும், கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளங்கி வந்து நல்ல கலர் மாரி வெந்துருச்சு. இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, 2 இனுக்கு கொத்தமல்லி. அதையும் இந்த சூடான நம்ம வதக்கி வச்ச அதே அந்த கடாயிலேயே வந்து போட்டு லேசா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி அது பாட்டு ஆறட்டுங்க. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பொடியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி உங்களுக்கு துவையலுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் தேவையில்லாதது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சாதாரண பொரியலுக்கெல்லாம் இந்த பொடியை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பொடியோட நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இதில் வதக்கி வச்சுருந்த முள்ளங்கியையும் வெங்காயத்தையும் போட்டு நம்ம அதிலேயே உப்பு எல்லாமே ஏற்கனவே போட்டு தண்ணி எதுவுமே தேவையில்லை. அதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது துவையல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு சட்னியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி சட்னி மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு ஒரு 2, 3 பல்ஸ் விடுங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, 2, 3 பல்ஸ். அதாவது இந்த கருவேப்பிலையும் மல்லியும் அங்கங்கே தெரியணும். ஸோ அதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே தாளித்து இந்த துவையலில் போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான துவையல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சூடான ஒயிட் ரைஸ்க்கு இது துவையல் கூடவே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்பளம் இல்லைன்னா வந்து வடகம் ஏதாவது வந்து வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லை இட்லி தோசைக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு